வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 3வது நாளாக 5000 நெருங்கும் கொரோனா பாதிப்பு. மேலும் 75 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னையில் இன்று ஒரே நாளில் 1130 பேருக்கு கொரோனா தொற்று. திருவள்ளூரில் 366 பேருக்கும், விருதுநகரில் 360 பேருக்கும் பாதிப்பு. டெல்லியில் 23% மக்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று. 77% மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் தகவல். கர்நாடகாவில் நாளை முதல் முழு ஊரடங்கு நீக்கம். கொரோனாவை தடுக்க ஊரடங்கு கை கொடுக்காது என முதலமைச்சர் எடியூரப்பா அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகரிப்பு எதிரொலி. குடியாத்தம் நகராட்சியில் 8 நாட்களுக்கு முழு ஊரடங்கு. சாத்தான்குளம் ஜெயராஜ் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. தமிழ் தெரிந்த மேலும் ஒரு சிபிஐ அதிகாரி வரவழைப்பு. தந்தை மகன் கொலை வழக்கு. காவலில் எடுக்கப்பட்ட 3 போலீசாரிடம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சாத்தான்குளம் காவல்துறையினர் மீதான மற்றொரு விசாரணை கைதி மரணம் குறித்த வழக்கு. விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு. நிலத்தகராறு தொடர்பான பிரச்சனையில் துப்பாக்கியால் சுட்ட விவகாரம். திமுக எம்எல்ஏ இதயவர்மனை ஒருநாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. புதுக்கோட்டை அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம். 25 பேரை கைது செய்து போலீஸ் நடவடிக்கை. இந்திய பெருங்கடலில் கடற்படையின் திறனை மேலும் பலப்படுத்த மத்திய அரசு தீவிரம். அமெரிக்காவிடமிருந்து 4 P-8I மல்டிமிஷன் விமானங்களை வாங்க திட்டம். காங்கிரஸ் அதிருப்தி தலைவர் சச்சின் பைலட் மற்றும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு தடை. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்க கடத்தல் வழக்கில் ஸ்வப்னாவின் என்ஐஏ காவல் 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு. என்ஐஏ நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 4965 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 75 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 2626ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3வது நாளாக இன்று கொரோனா பாதிப்பு 5000 நெருங்கியது. இன்று ஒரே நாளில் 4965 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,80,643ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று மட்டும் 1130 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 88,377ஆக உயர்ந்தது. தமிழகத்தில் இன்று 4894 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதன் மூலம் இதுவரை 1,26,670 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவலின்படி இன்று அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. திருவள்ளூர் 366, விருதுநகர் 360, தூத்துக்குடி 269, காஞ்சிபுரத்தில் 262 பேர் என கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு 256, கோயம்புத்தூர் 176, ராணிப்பேட்டை 173,
கன்னியாகுமரி 159, மதுரையில் 158 பேர் என நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. டெல்லியில் கொரோனா வைரஸ் தொற்று 23% மக்களுக்கு பரவி உள்ளதாகவும் 77% மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் கொரோனா பெருந்தொற்று பரவலை மதிப்பீடு செய்ய மேற்கொள்ளப்பட்ட சீரம் கண்காணிப்பு ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. டெல்லி அரசும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையமும் இணைந்து கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் கடந்த 10ஆம் தேதி வரை இந்த சோதனையை மேற்கொண்டன. அதன்படி டெல்லியின் 11 மாவட்டங்களிலும் கணக்கெடுப்புக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டன. தேர்ந்தெடுக்கப்பட்ட தனி நபர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை பெற்ற பிறகு இரத்த மாதிரிகள் அவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டன. அவர்களின் இரத்தத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கான ஆன்டிபாடிகள் உள்ளனவா என்று பரிசோதனை செய்யப்பட்டது. எலிசா பரிசோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் டெல்லியில் மொத்தமுள்ள 11 மாவட்டங்களில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 20%க்கும் அதிகமான மக்களுக்கு இரத்தத்தில் கொரோனா தொற்றுக்கான ஆன்டிபாடி உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அரசு மேற்கொண்ட ஊரடங்கு, கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளால் இதுவரை 23% டெல்லி மக்களே கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பாதிப்பு 77% வரை உயர வாய்ப்பிருப்பதாகவும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. எனவே தலைநகரில் வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை இதே தீவிரத்துடன் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடகாவில் நாளை முதல் முழு ஊரடங்கு நீக்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் நோக்குடன் பெங்களூரு உட்பட சில இடங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கர்நாடகாவில் நாளை முதல் முழு ஊரடங்கு நீக்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கொரோனாவை தடுக்க ஊரடங்கு கை கொடுக்காது என்று தெரிவித்த அவர், மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி கட்டுப்பாடுகள், தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும், பொருளாதாரம் நலிவடைந்துள்ளதால் மக்கள் நாளை முதல் வழக்கம் போல் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் சீரான பொருளாதாரத்தை நிலைநாட்டிக் கொண்டே கொரோனாவுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்றும், நோய் பாதிப்புள்ள இடங்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்படும் என்றும் கர்நாடக முதல்வர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக ஜெயராஜ் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை சம்பவம் தொடர்பாக 10 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 பேரிடம் சிபிஐ ஏற்கனவே விசாரணை நடத்தியது. இந்நிலையில் காவலர்கள் வெயிலுமுத்து, சாமுதுரை, செல்லத்துறை ஆகியோரை விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது உடலில் இரத்த காயங்கள் இருந்தது குறித்து விசாரணை நடத்தி அது தொடர்பான வீடியோவை பதிவு செய்தனர். இந்நிலையில் ஜெயராஜ் வீட்டிற்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தினர். பரமன்குறிச்சியில் உள்ள ஜெயராஜ் உறவினர் வீட்டிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சாத்தான்குளம் காவல் நிலைய எழுத்தர் பியூலாவிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சிபிஐ அதிகாரிகளின் இன்றைய விசாரணை 4.5 மணி நேரம் நீடித்தது. இதனிடையே விசாரணையில் மொழி பிரச்சனையாக இருந்ததால் தமிழ் தெரிந்த சிபிஐ அதிகாரி ஒருவர் வரவழைக்கப்பட்டுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் குடியாத்தம் நகராட்சியில் வரும் 24ஆம் தேதியிலிருந்து 8 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி பகுதிகளில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதனால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த குடியாத்தம் நகராட்சியில் வரும் 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கின் போது காய்கறி கடைகள், இறைச்சி கடைகள் உள்ளிட்டவை காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் வரும் 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தளர்வில்லா முழு முடக்கம் அமல்படுத்தப்பட உள்ளது. வர்த்தகர்களுடன் வருவாய் கோட்டாட்சியர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சாத்தான்குளம் காவல்துறையினர் சட்டவிரோத காவலில் வைத்து தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் மகேந்திரனின் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வடிவு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தனது கணவர் கடந்த 2009ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் தனது மகன்கள் துரை மற்றும் மகேந்திரனுடன் வசித்து வந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 18ஆம் தேதி ஜெயக்குமார் என்பவர் உயிரிழந்தது தொடர்பாக தனது மகன் துரைக்கு தொடர்பிருப்பதாக கூறி உதவி காவல் ஆய்வாளர் ரகு கணேஷ் விசாரணை செய்ததாகவும், மே 23ஆம் தேதி தனது சகோதரி வீட்டிற்கு சென்ற ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் ஆகியோர் துரை இல்லாத நிலையில் மற்றொரு மகனான மகேந்திரனை அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் மகேந்திரனை சட்டவிரோத காவலில் வைத்து சித்திரவதை செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மகேந்திரனின் தலை உட்பட பல இடங்களில் காயம் ஏற்பட்ட நிலையில் மே 24ஆம் தேதி இரவு விடுவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மகேந்திரனின் உடல்நிலை மோசமடைந்து கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள மகேந்திரனின் தாயார் வடிவு, வழக்கில் முறையான விசாரணை நடத்தப்படுவதுடன் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வழக்கை நீதிபதி பொங்கியப்பன் விசாரித்தார். அப்போது இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை தலைவர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார். புதுக்கோட்டை அருகே இரு தரப்பினரிடையே நேரிட்ட மோதல் சம்பவத்தில் 25 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அருகே கோசம்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் மற்றும் உடையப்பன் கோசி இடையே நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பரமசிவத்தின் ஆதரவாளர் திருநாவுக்கரசு என்பவர் சமூக வலைதளத்தில் உடையப்பன் குறித்து அவதூறாக செய்தி வெளியிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பான தகராறில் இரு தரப்பினரிடையே இன்று கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மோதலை தடுக்க காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. இந்த மோதலில் 11 பேர் காயமடைந்தனர். இரு தரப்பிலும் சேர்த்து 25 பேர் கைது செய்யப்பட்டனர். காயமடைந்தவர்கள் அங்குள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். நிலத்தகராறு தொடர்பான துப்பாக்கிச்சூடு வழக்கில் திருப்போரூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மனை ஒருநாள் போலீஸ் காவலில் விசாரிக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருப்போரூரை அடுத்த செங்காடு கிராமத்தில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினர் பாதை அமைப்பது தொடர்பாக நேரிட்ட மோதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதையடுத்து திருப்போரூர் தொகுதி திமுக எம்எல்ஏ இதயவர்மன் கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் துப்பாக்கிகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் இதயவர்மனை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து இதயவர்மனை ஒரு நாள் காவலில் விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ராஜீவ்காந்தி வழக்கு ஆயுள் தண்டனை கைதி நளினி வேலூர் மத்திய சிறையில் திடீரென தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ராஜீவ்காந்தி வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர்களில் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த நளினியும் ஒருவர். வேலூர் மத்திய சிறையில் பெண்களுக்கான பிரிவில் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இன்று அவர் திடீரென தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். சக கைதி மற்றும் சிறை வார்டனிடம் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் திடீரென்று தனது கழுத்தை துணியால் இறுக்கிக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தியதால் விபரீத சம்பவம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிகழ்வு வேலூர் சிறையில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களில் 10,77,000 பேர் பலியாகும் நிலையில் இந்தியாவில் 20 பேர் மட்டுமே உயிரிழப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதாரத்துறையின் சிறப்பு அதிகாரி திரு ராஜேஷ் பூஷன், கொரோனா தடுப்பு நடவடிக்கையை இந்தியா மிகச் சிறப்பாக கையாண்டு வருவதாக கூறினார். 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவோரின் விகிதம் தேசிய சராசரியை காட்டிலும் மிக குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் கொரோனாவால் ஏற்படும் பலி எண்ணிக்கை குறைந்த அளவே இருப்பதாகவும் உயிரிழப்போர் விகிதம் 2.43% இருப்பதாகவும் தெரிவித்தார். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களில் 10,77,000 பேர் பலியாகும் நிலையில் இந்தியாவில் 20 பேர் மட்டுமே உயிரிழப்பதாக கூறினார்.
நாட்டில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை விகிதத்தை 5% குறைப்பதே மத்திய அரசின் இலக்கு என்றும் திரு ராஜேஷ் பூஷன் மேலும் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்திலிருந்து பாஜகவை தூக்கி எறிவோம் என முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் காணொலி மூலம் இன்று நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் செல்வி மமதா பாஜகவை கடுமையாக சாடினார். வரும் 2021ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் நாட்டிற்கு புதிய வழியை காட்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் அச்சத்தின் ஆட்சி நடைபெறுவதால் மக்கள் வாய் திறந்து பேசவே அச்சப்படுவதாக கூறினார். அனைத்து விஷயங்களிலும் மேற்கு வங்கத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்க மக்கள் பொருத்தமான பதிலை அளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தை ஆள ஒருபோதும் பாஜகவுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றும் மேற்கு வங்கத்தில் இருந்து பாஜக தூக்கி எறியப்படும் என்றும் செல்வி மமதா பானர்ஜி குறிப்பிட்டார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் அதிருப்தி தலைவர் திரு சச்சின் பைலட் மற்றும் 18 அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது வரும் 24ஆம் தேதி வரை நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு தடை விதித்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் அதிருப்தி தலைவர் திரு சச்சின் பைலட் போர்க்கொடி உயர்த்தியதால் துணை முதலமைச்சர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் ஆகிய பதவிகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காத திரு சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய கோரி கட்சி கொறடா சட்டப்பேரவை சபாநாயகருக்கு பரிந்துரை செய்தது. இது குறித்து விளக்கம் அளிக்க திரு சச்சின் பைலட் உள்ளிட்டோருக்கு சபாநாயகர் திரு சிபி ஜோஷி நோட்டீஸ் அனுப்பினார். சபாநாயகரின் நோட்டீஸுக்கு எதிராக ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் சச்சின் பைலட் மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீதான விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதுவரை திரு சச்சின் பைலட் மற்றும் 18 எம்எல்ஏக்கள் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்திய பெருங்கடலில் கடற்படையின் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் அமெரிக்காவிடமிருந்து 4 P-8I மல்டிமிஷன் விமானங்களை இந்தியா வாங்கவுள்ளது. மியான்மர், இலங்கை, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் பல துறைமுகங்களை சீனா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. மேலும் இந்திய கடற்படையை மட்டுமல்லாமல் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய கடற்படைகளையும் கட்டுப்படுத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உரிய நேரத்தில் சீனா தனது ஆக்கிரமிப்பை பிரதிபலிக்க முயற்சிக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனை சமாளிக்கும் வகையில் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய 4 நாடுகள் ஒருங்கிணைந்துள்ளன. இந்நிலையில் இந்திய பெருங்கடலில் உளவு, கண்காணிப்பு, ஜாமிங் ஆகியவற்றில் கடற்படையின் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் அமெரிக்காவிடமிருந்து 4 P-8I மல்டி மிஷன் விமானங்களை இந்தியா வாங்கவுள்ளது. போயிங் நிறுவனத்தின் நவீன தயாரிப்பான P-8I விமானமானது இந்திய கடற்படை ரோந்துக்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிக அரிய வானியல் நிகழ்வாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 5 கோள்களையும் வெறும் கண்களால் பார்க்கும் மிக அரிய வானியல் நிகழ்வு வரும் சில நாட்களில் நடைபெறவுள்ளது. தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஆந்திராவைச் சேர்ந்த வானிலை ஆராய்ச்சியாளரான திரு பிஜி சித்தார்த் வரும் சில நாட்களில் மிகவும் அதிசயத்தக்க வானியல் நிகழ்வு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 5 கோள்களையும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று தெரிவித்தார். சூரியன் மறைந்து மாலை முதல் அதிகாலை வரை இந்த நிகழ்வை பார்க்க முடியும் என்று திரு சித்தார்த் குறிப்பிட்டார். கேரள தங்க கடத்தல் வழக்கில் ஸ்வப்னாவின் NIA காவல் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அண்மையில் நடைபெற்ற தங்க கடத்தல் விவகாரத்தில் முதல் குற்றவாளியாக ஸ்வப்னாவும், 2வது குற்றவாளியாக சந்தீப் நாயரும், 3வது குற்றவாளியாக ஃபைசல் ஃபரித்தும் இணைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் ஸ்வப்னாவும் சந்தீப்பும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தலைமறைவாக இருந்தபோது பிடிபட்டனர். இவர்களை 8 நாட்கள் தேசிய புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த NIA நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இன்றுடன் அந்த அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் NIA அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று ஸ்வப்னாவுக்கு 3 நாட்கள் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள 3வது குற்றவாளியான ஃபைசல் ஃபரிதை இந்தியாவிற்கு அழைத்து வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் நீர் உட்புகுந்ததால் கருகி வரும் பனை மரங்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தரங்கம்பாடி, அனந்தமங்கலம், பொறையார், திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் பல்லாயிரக்கணக்கான பனை மரங்கள் உள்ளன. இதன் மூலம் விவசாயிகள் மட்டுமின்றி அப்பகுதி ஏழை மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரமாக திகழும் ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் தற்போது கடல் நீர் உட்புகுந்ததால் கருகி வருகின்றன. ஆறு மற்றும் வாய்க்கால்களில் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதுடன் தடுப்பணைகள் இல்லாததால் சுமார் 5 கிலோமீட்டர் வரை கடல் நீர் புகுந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது. பனை மரங்களை பாதுகாக்க வடிகால் ஆறுகளில் கடல் நீர் உட்புகாதவாறு தடுப்பணை அமைத்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் வல்வில் ஓரி விழா கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் உத்தரவிட்டுள்ளார். கொல்லிமலையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் வல்வில் ஓரி விழா நடத்தப்பட்டு வருவது வழக்கம். தற்போது கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வல்வில் ஓரி விழா நடத்த இயலாத சூழல் உள்ளது. மேலும் மலர் கண்காட்சி, கலை நிகழ்ச்சிகள், வில்வித்தை போட்டி உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியும் நடத்தப்படாது என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் அறிவித்துள்ளார். எனவே சுற்றுலா பயணிகள் கொல்லிமலைக்கு வர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பினை மீறி வருவோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். டெல்லியில் விஜய் சாக், மோட்டிபாக், தராஞ்சங், துவாரகா உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பொழிந்தது. சில மணி நேரமாக கனமழை பெய்ததில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மனேசர், குர்கிராம், சோக்னா, பல்வால், ஃபரிதாபாத், பலபாக், நொய்டா, கர்னால் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் பசும்பாலுக்கு உரிய கொள்முதல் விலை வழங்க கோரி விவசாயிகள் சங்கத்தினர் பாலை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பால் டேங்கரில் இருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் பாலை சாலையில் ஊற்றி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். பாலுக்கு கொள்முதல் விலையாக லிட்டருக்கு 25 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த அவசர சட்டம் உட்பட மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 அவசர சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் விவசாயிகள் மாபெரும் டிராக்டர் பேரணி நடத்தினர். குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தை கைவிட்டால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும் என்றும் மண்டிகளில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வர்த்தகத்தில் ஈடுபடவே மத்திய அரசு உதவி செய்வதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை வடக்கு மாவட்டம் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய அமமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி அருவாப்பாடியில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் செந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை அமமுகவில் இணைத்துக் கொண்டனர். தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சந்திரசேகரன், நகர கழக செயலாளர் திரு விக்னேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதித்த 19 வயது பெண்ணிற்கு சுகப்பிரசவம் பார்த்த மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஊத்தங்கரையை அடுத்த வடிகண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது கர்ப்பிணி பெண் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கடந்த 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று காலை அப்பெண்ணிற்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சாலை பணியாளர்களுக்கு கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க கோரி திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் சாலை பணியாளர்களுக்கு முகக்கவசம், கையுறை மற்றும் கிருமிநாசினி வழங்க வேண்டும், அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சாலை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை நகராட்சி சுகாதார ஆய்வாளருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி வருவாய் உதவியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் 22 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் நகராட்சி சுகாதார ஆய்வாளருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி அலுவலகம் ஏற்கனவே மூடப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு வந்து சென்றவர்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வடமங்கலம் ஏரியிலிருந்து விவசாயத்திற்கு நீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 190 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வடமங்கலம் ஏரியின் மூலம் 300 ஏக்கர் வேளாண் விளை நிலங்கள் பயன் அடைவதோடு வடமங்கலத்தின் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த ஏரி விளங்கி வருகிறது. சுமார் 53 லட்சம் ரூபாய்க்கு குடிமராமத்து பணிகள் நடைபெற்ற நிலையில் 2 மதகுகள் புதிதாக கட்டப்பட்டு களங்கள் பழுதுபார்க்கும் பணியும் நடைபெற்றது. இந்நிலையில் விவசாயத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் நிவாரணத் தொகை வழங்கக் கோரி AITUC கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்தும் நிவாரணத் தொகை 2000 ரூபாய் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என கட்டுமான தொழிலாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கக் கோரி தமிழ்நாடு AITUC கட்டட தொழிலாளர் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு கட்டுமான தொழிலாளர்கள் தபால் அனுப்பும் போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஔவையார் அம்மன் கோயிலில் நடைபெற இருந்த கொழுக்கட்டை திருவிழா கொரோனா ஊரடங்கால் ரத்து செய்யப்பட்டது. தமிழகத்திலேயே ஔவையாருக்கென தனி கோயில் நாகர்கோவில் அருகே தாழக்குடி பகுதியில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கு வந்து பூசாரிகளின்றி தங்கள் வேண்டுதல் நிறைவேற கொழுக்கட்டை படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். கொரோனா ஊரடங்கு காரணமாக பக்தர்கள் இன்றி கோயில் வெறிச்சோடி காணப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.